வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை! ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர்! ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். இது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பதசை எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ, இதை ஏன் பண்றாஸ்? ஜில் சொன்னிமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு பிளஷ் கூட இருக்கிறது. என் கன்னத்தில் பிளஷ் போடுவோம். வாவ், நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்லை. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது. இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட். அது பயங்கரமாக இருக்கிறது. இங்க கத்தி, சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணார். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய். அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடிய உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ், ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது. ஜெல் மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ இல்லை, நீ என்ன பைராய்? சாக்லேட் அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது. ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம்.
சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. கோழி ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே மிதம் இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஆம். ஓ ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே? இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்யற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்? ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய். அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட முடியாது. இல்லை ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றி அடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள். KO. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டுல இருக்குது. இது சாக்லேட் போல தெரியுது. முயற்சி செய் ஜில். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவையா. நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். நல்லது மற்றும் இனிப்பு. என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை. உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன. வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம். வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது. நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள். இங்கே உங்களுக்கு. இல்ல, இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல. அது மிகவும் பெரியதாக உள்ளது. இது என்ன? அப்படி கத்துவதற்கு என்ன? ஒரு விரலை உள்ளே வைக்க முயற்சிக்கவும். பிறகு பதியுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் அம்மணி? நீ இதை சாப்பிட விரும்புறியா? நான் உனக்கே நிறைய பணம் தருவேன். இல்ல, நான் அப்படி செய்ய போவதில்லை. பணமும் உதவலையா? ஹே அழகான பெண்ணே, நீ எனக்கு தன்காசு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். சரி சரி, இதை செய்கிறோம். இதுவும் ருசியானது. பணமா? அதை எடுத்து போ.
சரி, இது வினோதமானது, ஆனால் சரி. ஆமாம். நன்கு. என் பாரம் இப்போ. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். அட ஆச்சரியம், அது மிகவும் ருசியானது. வா, இந்த ஜொலிக்கும் கொப்பரை பாருங்கள். எனது நாவை பாருங்கள், முழுவதும் மின்னுகின்ற கிளிட்டர். மைக், சரி, நான் என் பப்ளிக் அம்ச ருசி பார்க்கிறேன். இது மிகவும் சுவையானது. சில வீசிகாக்கள் விடுவதற்கான நேரம். என் உதடுகள், நான் உங்களை எல்லோரும் நேசிக்கிறேன். இது உங்கள் முறை. சரி, மூடப்பட்ட கண்ணாடி. ஆம், என்னிடம் வா. என் சுவர் கண்டு. ஏய், அது பெரிய புபுல் இல்லையா? மற்றும் எனக்கு பெரிய ஒன்று வேண்டும். நிறைய குட்லெட்ட மெல்ல செவ் செய்கிறாயா? எம் 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 எம். இப்போது ஓ, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? நாங்கள் அனைவரும் ஏம், அது என்ன? அது நல்லதாக தோன்றவில்லை. எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அழகானது இல்லை. ஒரு மணி. ஓ, சரி இல்ல. ஏய், அது ஒரு அரச குடும்ப கேக். மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றி மாண்டி. தொடங்குங்கள். அது இங்கே இல்லை. ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் இருந்து தொடங்குகிறேன். நான் முயற்சிக்கிறேன். இது உண்மையில் ருசியானது. நான் கண்டிப்பாக அதை சாப்பிடாதீர்கள். ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் தவறாக இருந்தேன். இது உண்மையிலேயே அதிசயமானது. ஓ, என்ன துணிபூச்சி என் கூண்டில்? என்ன மயிறு, அத பாரு. அதன் உள்ளே நிறைய இருக்கின்றன. அவை எங்கிருந்து வந்தன? நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். உங்களை கொன்று விடுவேன் கயவர்களே. ஒரே நேரத்தில் நானும் கூட. வாங்க, முயற்சி செய்யுங்கள். ஏய், நீ எங்கு தொடங்குவது? எனக்கு தெரிஞ்சு, எனக்கு உதவி வேண்டும். வணக்கம் மேடம், நான் உங்களுக்கு எப்படி நான் உதவலாம்? உதவலாமா? நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன். நீ எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஏதேனும் ஒன்று. அதுக்கு சிறிது போன்ற. சரி, நமக்கென்னு ஏதாவது யோசிக்கணும். முடிஞ்சது. இது உங்க கேஸ். அருமை. நான் வானவில் மறந்து போனேன். ஐயோ, நன்றி. ஆம், இளவரசிகள் உலகில் சிறந்த பொருட்களை கொண்டிருக்கிறார்கள். நான் எனக்கு ஒரு துண்டை வெட்ட தயாராக இருக்கிறேன். இது ஒரு அழகான துண்டு மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது மற்றும் அலங்காரங்கள் அற்புதம். சுவையாக உள்ளது. நான் உன்னை வேண்டும். ஆம், தொடருங்கள். நீங்க தானே கடைசி. உண்மையிலா தாஜிமா, இது சாப்பிட முடியாது. சிறுமிகளே, யாருக்காவது வேண்டுமா? பிடிக்கவும். ஓ, அதிர்ச்சியானது. இன்னும் நான் எனது கேக் சாப்பிட போகிறேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இன்னும் வேண்டும். ஆம், நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். நாங்கள் வெட்டி கொண்டிருக்கிறோம். என் கைகள் நன்றாகவே செயல்படுகின்றன. முதலில நான் பிடித்தேன். என்ன, அவர் அதை எப்படி சாப்பிடுகிறார்? என்னுடையது என்றேன். கணக்கிடு நண்பா. நாம் செய்ய வேண்டும். உண்மை. அவர் அங்கு உயிருடன் இருக்கிறாரா? இது என்ன என்ன? நிறைய மிட்டாய். ஓ ஓ, ஆமாம்.
தங்க ஜெல்லி என் இதயம். ஆனால் நான் விரும்பவில்லை. இது மிகவும் வெறுக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் செய்ய முடியலை. ருசியாக இருக்கிறது. புஸ்தகத்தை அதன் அட்டையால் மதிப்பீடு செய்யாதீர்கள். நான் எல்லாமே நக்கிவிட்டேன். என்ன இது அருவருப்பாக இருக்கிறது மைக். சரி, நான் என்னுடைய உணவுடன் தொடர்வேன். இத பாருங்கள். பிழிந்து கொள்கிறீர்களா? சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம், என் தோற்றத்தை பாருங்கள். சரி, நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்? ருசியானது. ஓஹோ, நான் பல நிறங்களுடன் இருக்கிறேன். அருமை. என்ன? ஓ இல்லை, அது போய்விட்டது. என்னை தொடக்கூடாது. இது ஒரு தற்காலிக விளைவு. உன் வேலை மிக அருமை. மூடியை திறந்து அதை பிழிந்து எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. என்ன? ஒரு நிமிடம். பொன் சங்கிலி. வாவ், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். பூரிகை, மோதிரம், டிஆரா. நான் அதை அணிவேன். என்னாச்சு? எனக்கு புரியவில்லை. ஆஹா, நீ அபாரமாக இருக்கின்றாய். நான் தான் ராணி. ஓ, அது ஒரு அங்கே. ஆனால் நான் ஏதோ கனவுகளில் வைத்திருந்தேன். நகைகளை திருடுவோம். ஓ, அது என்ன? என்ன? பார்த்ததற்கு நான் நன்றி. அதிர்ஷ்டசாலி. அங்கே ஆமா, நான் இந்த அவர்களை முறை மிகவும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரியும். முரண்பாடு. மன்னிக்கவும், மன்னிக்கவும். இதுவும் என்னால் இது எப்படி சாப்பிட சப்போஸ்ட்? நான் உடனே பாதிக்கிறேன். நான் இதை திறக்க முயல்கிறேன். ஆமா, உண்மையில சுவையாக இருக்கிறது. அதை நான் லிக் செய்கிறேன். இது அசிங்கமாக இருக்கிறது. நான் படம் எடுப்பேன். நாம் அதை இணையத்தில் இடப் போகிறோம். வீடியோ உண்மையில மிகச்சியானது. என் நாய் எங்கே? என்ன? அவன் இறந்துட்டான். ஏய் மைக், சாப்பிட ஆரம்பி. ரப்பர் என்ன? அற்புதமாக. ஓ, அது உடைந்து போச்சு. ஓ, ஆம், இது இப்படி இருந்தால் கூட சிறந்ததே. சுவையாக இருக்கிறது. நான் அனைத்தையும் சாப்பிடுவேன். ஓ, இப்போது அதிர்ச்சி பகுதியை நோக்கி. ஒரு குளிர்ச்சியான கார். நான் இதனால் விளையாடலாம். ஓ, பசங்கள். ஓ, எனது முறை இனி. நான் மேலிருந்து துவங்குவேன். கவனிங்க. நன்றி. நான் கேட்கிறேன். என் வாய் சாக்லேட்டை போடுங்கள். விங்கீஸ். நிச்சயமாக இதை போடலாம். அதை திறக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம பயன்படுத்துவோம். ஓ, இது அற்புதமானது. மேலும் நான் உங்களுக்கு உணவளிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னொன்று வர தயாராக இருக்கிறது. ஓ, வாருங்கள். ஓ, மன்னிக்கவும், ஆனால் அது ரொம்பவே காயப்படுத்தியது. கேளுங்கள், எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நீங்கள் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. இது தனியார் விருந்தாட்டம்.
மேலும் உங்களுக்கு சென்றது. ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள், அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross an October with turned a carrot rich you to guys. By the Turk Benay. சரியானது. நான் என்ன பண்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்போத நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார், ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து இப்போது எங்க சதுரத்தை வச்சு போடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன். இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும் அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம், கேக் சிறியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை.
ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதைவிட சிறந்தது என்ன இருக்க முடியும்? ருசியானது. போலா, என்ன என்ன? நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது நீ நல்லடக்கத்தை பண்ண முடியும். Morley's கனி and பழங்கரிஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். மோர்லி ஸ்ட்ராபெரியில எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus wanted to see Iridim this neue Balloon a lot of course. Does it last mutigulurdum fensham? There's general wacker. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படிதான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதைவிட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவத்துல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா, எங்க ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. டங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி களைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. வேறெங்கு கத்தாதே. இல்ல. ஓ, இல்ல. என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன. என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன். அஞ்சு கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள். எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். அது என்ன? ஓ ஆ ஆ அதை நிறுத்துங்கள் தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு? என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவைத்தா இருக்கிய. என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். ரசமானது. பார், இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞர் ஆகிறேன். போக்கலாம். சரி, என் நெய் சாராட்டை எடுத்துக்கொள். அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய்.
இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்! வாவ், நீ எப்படி அது செய்தாய்? ஓ இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஓ மை காட்! விசித்திரம். என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன். மேலும் என் பரிணீவர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன? இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ்! இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ, அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும் நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட்கேட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ்! சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா! பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். ஹோம் கொஞ்சம் கூடுதலாக. தயவு செய்து இது உருகுகிறது. எல்லாமே சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ, ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ, இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம். நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்ப சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று. எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன? இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா! ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சுமத்துறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து முடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோடு நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது. நாம் எங்க இருக்கிறோம்? இங்கிருந்து எவ்வாறு வெளியேறுவது? ஆஹா, இங்கு மிகவும் பல பூட்டுகள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் சிக்கி இருக்கிறோம். இது மிகவும் கெட்டதாக இருக்கிறது.
காத்திருங்கள், அமைதியாக இருங்கள். சரி, போகலாம். 3 நப்ஸ் கிட்டில். வாவ், முழு பைல் ஸ்கிட்டில்ஸ். இது மிகவும் வண்ணமயமாகவும் ஆர்வமூட்டுவதாகவும் உள்ளது. ஆ, என்ன? ஓ, நான் தயாராக இருக்கிறேன். நம்மிடம் இன்பமான ஏதோ கிடைக்கட்டும், தயவு செய்து. அது வெறுக்கத்தக்கது, மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது. என் முடியில் ஏதோ சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, இந்த அறையின் விசையா? ஹூ, அல்லது அது ஒரு பூட்டு வேலை செய்யுமா? நீ எங்கே சென்றாயா? கூடிய விரைவில் வரு. ஏய், முதல் பூட்டு தயாராகிவிட்டது. நீ? ஓ, சரி, புதிய சவால். சரி, புதன் முதல் துவங்கு. ஆமா, சரி, முயற்சி பண்ண போறேன். ஐயோ, கேவலமா இருக்கும். அப்படியா? அது நல்லா இருக்கின்றது. ஓ, ஆம், அதுவே முடிவு. நானும் அதில் சேர விரும்புகிறேன். சரியாக இருக்கு. ஓ, உன்னிடம் எல்லாம் இருக்கிறதா? சரி, நான் என்னை மீண்டும் முயற்சிக்கிறேன். சரி, சவாலுக்காக நான் இதை முடிக்கணும். எனக்கு அதை செய்யலாம். ஓ, கீ கிடைத்து விட்டது. ஏய், நாங்கள் 2வது பூட்டை திறக்கப் போகிறோம். சரி, நான் செய்கிறேன். பாடுங்கள். சரி, நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள். நீயே தொடங்குகிறாய். முடியாது. அவரும் போர் தொடங்கலாமா? வாங்க போகலாம். நல்லா நல்லா நல்லா. அதுல என்ன இருக்குது? ஒரு கம்மி கரடி. நான் இதை எளிதாக சமாளிக்க முடியும். நாம் நாம் நாம். ஆம், நல்லதே. என்னவென்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் கேமரா. நான் முயற்சி செய்ய போகிறேன். அடா, நீங்க கம்மியான சாக்லேட்டா மாத்திட்டீங்க. புதன்கிழமை எனக்கு ஒரு துண்டு கொடுத்துடு. புதன்கிழமை. என்ன அற்புதம். ஓ, இது மிகவும் நல்லது. ருசிக்கிறது. ஏம், அதுதான் கேமரா. நான் உங்களை படம் எடுத்துக்கொள்ளவா? ஓ, சரி, நான் அதை திறக்கிறேன். கோழிக்கால், அது அருவருப்பு. பா, அவர்களின் படம் எடுக்க விடு. இப்போது அது சுவையாக தோன்றுகிறது. சாப்பாடு ருசித்து சாப்பிடுங்கள். ஓ, இவை சுவையாக இருக்கின்றன. நான் இப்போதே கடைசி சாக்லேட் சந்ததியை எல்லாம் சாப்பிட போகிறேன். அங்கே திறவுகோல் இருக்கிறது. நாங்கள் செய்தோம். இது சோடுகிறது. நன்றாக செய்தாய், வென்ஸ்டே. ஆணைய பற்றி என்ன இருக்குது என்கிறதை தெரிந்து கொள்ள போறேன். அன்மம், நெளிவுள்ள மற்றும் அருவருக்கத்தக்க ஒரு விஷயமும் இல்லை. நீங்க போங்க. ஓ, ஆம், இதை செய்யலாம். அது நீங்கள் அதில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள். ஆம். ஓ, இல்லை, ஊசி போன்ற ஒன்று மற்றும் பச்சை முகக்கழிவு போல. அந்த எண்கள் என்ன? அது தெளிவாக இருக்கிறது. அப்படியே கடவுச்சொல். அது திறக்கப்படுகிறது. அடுத்தது. எனக்கு காட்சியிலே எதுவும் தெரியவில்லை. நீங்க எங்கே இருக்கீங்க? அது நல்லதுதான். மறைமுகமாக குடிக்கும் பழக்கம் சம்பந்தப்பட்டது. இத பண்ணலாம். சரி, நீ முதல்ல பண்ணு. சரி, இது அருவருக்கானது. ஆனால் நான் இதை முடிக்க வேண்டியிருக்கும். சரி, இத பண்ணலாம். இது முடிந்தது. எனக்கு சரியாக இல்லை.
பார்ப்போம். அது நல்லது. அது கோக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும் என்று தெரியும். 2 மெண்டோஸ்களை பாட்லியில் வைத்து விடலாம். ஹே, எழுந்திரு. ஆக்கு, நான் கவனம் எடுத்து விட்டேன். என்னுடைய குடிநீர் ருசிக்க நேரம். ஓ ஓ, என்ன நடக்கிறது? என்னோ தரித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அது ஒரு திறவுகோல். வெண்டி, என்னை பற்றி என்ன? ஆஹா, நீ என்னை காத்திருக்கவே இல்லை. சரி, இதை போல செய்வோம். முடிந்து விட்டது. சரி, 3, 2, 1 அடுத்த சவால். அது உள்ள என்ன இருக்கு? இல்லை இல்லை இல்லை, பிலா பிலா பிலா. நான் முதலில் போகவில்லை. சரி, நான் அதை என்னால் செய்கிறேன். தொடுவதற்கு மிக நல்லது. முடலை மாவு, எவ்வளவு கோளாறு. இதை எடுத்துட்டு வைக்கிறேன். என்ன குறும்பு. சரி, நான் சாதிக்க முயற்சிக்கிறேன். ஏய், நான் என்ன கண்டுபிடித்தேன் பாரு. ஓ, நீ மிகவும் நன்றாக இருக்கிறாய். வெட்னஸ்டே, அதுதான் கடவுச்சொல். அருவருப்பாக இருக்கிறது. செல்லலாம் மற்றும் சிறந்தது. இன்னும் ஒன்று உள்ளது. இது நான் முன்பு பார்த்தது கிடையாது. சுவாரஸ்யமாக உள்ளது. அதுதான் அவளுக்கு தேவையானது. நோக் நோக். அங்கே யார்? அதற்குள் என்ன இருக்கிறது? ஓ வருடி, அதை பார்த்தால் பயமாக இருக்கிறதே. சரி, இது திறப்போம். வாவ், இது வெஃபில்ஸ். மிக அழகாக உள்ளது. சரி, இப்போது ஒன்சரா. அதுல என்ன இருக்கிறது? ஓ இல்ல, உள்ள என்ன இருக்குது? அக்கறை. ஆயிட்டே. பயமா? ஓ, இது மிகவும் கெட்டமாக உணர்கிறது. சரி, எழுந்திருவோம். அதில் என்ன உள்ளது? ஒரு சாவி. நாங்கள் சாதித்து விட்டோம். இது கடைசி, இது கடைசி. அதை விரைவாக திறப்போம். என்ன நடக்கிறது? நான் நல்ல ஜம்ப் எடுக்கவில்லை. நல்ல வேலை. என்ன? நானும் ஒரு வீடு செய்ய போகிறேன். குப்பையில் சரியான பெட்டியை கண்டுபிடித்தேன். ஓப்ஸ். ஒரு எலி. இது எங்கிருந்து வந்தது? எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீ அதை பயமுறுத்துகிறாய் பிபி. மிகவும் மென்மையானது. நான் உன்னை வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போது நீ போக வேண்டும், ஏனெனில் நீ பிபியை பயமுறுத்துகிறாய். இப்போது ஒரு வீடு செய்ய நேரம். நான் ஒரு கத்தியை எடுத்து கார்ட்போர்டில் தேவையான அனைத்து விவரங்களையும் வெட்டுகிறேன். நல்லா இருக்குது. நானும் 3 மாடி மற்றும் ஒரு கூரை அமைப்பேன். இப்போது வீட்டை வண்ணம் பூசுவோம். இது வெள்ளையாக இருக்கும். அல்ல நிறம் எனக்கு உண்மையில் மிகவும் பிடித்திருக்கிறது. கூரையை நோக்கி நகர்கிறேன். மற்ற எல்லா பாகங்களும் வீட்டின். எனது வீடு பிபியின் வீடு போலவே நல்லதாக இருக்கும். ஆனால் இது எதுவும் செலவாகாது. சாமா, என்னிடம் வா. என் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமாக வண்ணம் பூசு. பார்ப்போம். ஓ, என்ன அற்புதமான நிறம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதேதான் நான் விரும்பியது. சரியாக பொருந்துகிறது. இதோ பணம். இப்போது அழகான ஜன்னல் சாளரங்களை சேர்ப்போம். ஒரு பொன் கூரை மற்றும் வீட்டின் மையத்தில் ஒரு கிரீடம்.
எனக்கு இது பிடிக்கும். வாவ் பிபி, உன் வீடு பிரகாசமாக இருக்கிறது. நானும் வீட்டின் முகப்பை அழகாக மாற்ற விரும்புகிறேன். முதலில் சில சிவப்பு இதயங்களை இணைக்கப் போகிறேன். இது செங்கற்களாக இருக்கும். கூரை பல நிறங்களில் இருக்கும். அருமை. மற்றும் அழகான வில். வாவ், என் அழகான செல்வந்தி பார்பி இந்த வீட்டில் வாழ்வாள். வாவ், இதை பாருங்கள். இது மகிழ்ச்சியாக இருக்கும். சில ஐஸ்கிரீம் வாங்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, இது ஏற்கனவே முடிஞ்சு விட்டது. ஓட்ஸ், ஒரு மரக்குச்சி. அருமை. எனக்கு இது தேவைப்படும். சில நிறங்களை சேர்ப்போம். நான் அதை என் கார்ட்போர்டுக்கு இணைக்கிறேன். வாவ், நமக்கு ஒரு வானவில் தரை கிடைத்து விட்டது. இப்போது சில ஸ்பாஞ்சுகள். நமக்கு ஒரு குளிர்ச்சியான சோஃபா கிடைத்து விட்டது. ஆனால் நான் அதை இப்படி விட முடியாது. நான் என் டி-ஷர்ட்டை தியாகம் செய்து விட்டேன். ஆனால் அது அழகாக தெரிகிறது. என்ன? அது ஒரு சிறந்த யோசனை. மற்றும் என் டி-ஷர்ட்டின் ஒரு சிறிய துண்டு. ஆஹா, ரூபிக்ஸ் கியூப். உண்மையில் இது வாழும் அறையில் ஒரு சிறந்த காபி மேசையாக இருக்கும். ஒரு காக்டஸ், ஒரு சிறிய கம்பளம், சில ஓவியங்கள் மற்றும் அலமாரிகள், பூக்கள், செடிகள், எல்லாவற்றையும் வைப்பது. இது ஏற்கனவே மிகவும் வசதியாக இருக்கிறது. இப்போது சுவர்களை வண்ணமிடுகிறேன். எனக்கு ஒரு கடிகாரம் இருக்கிறது. அதை சுவரில் தொங்கவிடுவேன். இப்போது இது ஒரு கடிகாரம் மற்றும் துணி முள். நான் என் பார்பியின் உடைகளை அவற்றில் போடுவேன். அழகாக இருக்கிறது. எல்லாம் சரியாகவே நடந்தது. பிபி பற்றி என்ன என்ன நீ சொல்வது? வாவ், ஆம், என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறாள். நீ இந்த வடிவமைப்பாளரின் மரச்சாமான்களை பாரு. தங்கம் மற்றும் வைர சாண்டிலியர். சாம், எனக்கு புல்வெளி வேண்டும். இந்த அழகான முற்றத்தையும் வேலியையும் பாருங்கள். ஒரு சிவப்பு கம்பளம். நிச்சயமாக என் பார்வி ஒரு உண்மையான நட்சத்திரமாக இருக்க போகிறாள். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு வேலையும் செய்ய முடியும். அது ஐஸ்கிரீம் குச்சிகளால் செய்யப்படும். அவற்றை ஒட்டி வைத்து முழுவதும் வண்ணம் பூசுவது. என் பார்வி அவளுக்கு அதிக பிரபலமில்லை, ஆனால் அவள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அடடே, வறுமை. நீங்கள் காத்திருக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் கார்ட்போர்டை எடுக்கலாம், கதவை வெட்டலாம். அதை அறையின் நடுவில் வைக்கிறேன். நாங்கள் அதை பிரிக்கிறோம். அறையின் ஒரு பாதியை மஞ்சளாகவும் மற்றொன்றை இளஞ்சிவப்பு மற்றும் நீலமாகவும் வண்ணம் தீட்டுகிறோம். முடிந்தது. இப்போது நான் என் லெகோவை எடுக்கிறேன். என்ன நான் செய்ய போகிறேன் என்று ஊகிக்கிறீர்களா? 3, 2, 1. ஒரு குளியலறை. அது வேலை செய்தது. சில வாத்துக்களை வைக்கிறேன் மற்றும் ஒரு வாத்து போஸ்டர், ஒரு கழிப்பறை மற்றும் லெகோ மனிதன் காகிதத்தை பிடித்திருக்கிறான். ஒரு துவைப்பொறி, ஒரு துணி கூடை. என் பார்வி இப்போது தனிப்பட்ட குளியலறை கொண்டிருக்கிறாள். அறையின் 2ஆம் பகுதியிற்கு ஏதாவது செய்யலாம். எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு ஒரு செய்தித்தாள் வேண்டும். அழகான புகைப்படங்கள் மற்றும் படங்களை வெட்டிக் கொள்கிறேன். சுவர்களில் ஒட்டுகிறேன்.
வேலைக்கு போகலாம். ஒரு மென்மையான கம்பளத்தை போடுகிறேன். ஒரு படுக்கையும் படுக்கை மேசையும் வைக்கிறேன். சில அலமாரிகள் தேவை. மேலும் ஏன் ஒரு பால்கனி செய்யக்கூடாது? இது மிகவும் அழகாக இருக்கிறது. அவள் மீண்டும் குப்பையிலிருந்து ஒரு அறையை உருவாக்கினாள். என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீச்சல் குளத்தில் நேராக ஒரு ஸ்லைடு எப்படி? அவள் எழுந்தவுடன் உடனே அங்கே ஸ்லைடு செய்வாள். அது மிகவும் cool. நான் ஒரு ஜீனியஸ். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் ஒரு சிறிய தூக்கம் போகிறேன். ஓ ஆம், எல்லாவற்றையும் முடிக்கவும். மிகவும் சரி மிஸ் பிபி. 3வது மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும். ஒரு மோசமில்லை. சரி, 3வது மாடிக்கு செல்வோம். இது மிகவும் வேடிக்கையாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறது. இங்கே ஒரு பார்ட்டி அறையும் டிஜேவும் இருக்கும். வாவ், மகிழ்ச்சியாக இருக்கலாம். என் பார்பி நடனமாட விரும்புகிறாள். பார்பி, உங்களுக்கு பார்ட்டி செய்ய விருப்பமா? சரி, நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கொண்டாடலாம். ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓ, அந்த சத்தம் என்ன? என்ன இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட்டி நடத்துகிறீங்களா? ஆனால் இது குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு நடனம் பிடிக்கும். மகிழ்ச்சியாக இருக்கலாம்.